ஸோ இப்போ ஒருத்தவங்க ஃபேட் லாஸ் பண்ணணும்னா அவங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம்? ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான டயட் பிளான், இவ்வளோ ப்ரோட்டீன்ஸு, இவ்வளவு இது இது ரெண்டு பேருக்குமே கொடுக்கலாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, மேக்ஸிமம் ஏற்றுறது மட்டும் மெதுவாக உட்காந்து ஏற்றுறது, இறக்குறது மட்டும் ஃபாஸ்ட்டாக இறக்குறது. எப்போவுமே ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம வியூவர்ஸுக்காக ஒரு டயட் பிளான், ஃப்ரீ டயட் பிளான் சொல்லுங்கள் சார். சிம்பிளாக சொன்ன போனால் தன்னஞ்செறிவது பொய்யிருக்க. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கே தெரியும். நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கான வாழ்கிறோம். ஃபிட்னஸ்ங்கிறது நல்ல சாப்பிட்றது தான், சாப்பிடாம அப்படியே தவத்தில் இருக்கிறதுக்கு இல்லை. அதான் மனுஷ வாழ்க்கை. சோயா சங்க்ஸ் கொடுக்குறத பற்றி கூட நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ சொன்னேன். சோயா சங்க்ஸ் வந்து ஹார்மோன் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துன்னு சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு எப்படி ரைஸ் நம்ம கம்மி பண்ண சொல்கிறோமோ, அதே மாதிரி வெயிட் கெயின் பண்ணோன்னா முடிஞ்ச அளவுக்கு ரைஸை வந்து அதிகப்படுத்தணும் சொல்லுவோம். எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் தான் இருக்காங்க. இவங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை விட அவங்களே அவங்க பேர் சொன்னாங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரன். ஸோ இன்னைக்கு நம்ம ராஜா பாரன் அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இப்போ இந்த ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்து ஓவர் வெயிட்டில் இருந்துட்டு நம்ம ஸ்லிம் ஆகணும், ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் ஜிம்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க ஃபேட் லாஸ் பண்ணணும்னா அவங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம்? ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபேட் லாஸ்ங்கிறது என்னையை பொறுத்தவரை எப்படின்னா, ஸ்ட்ரக்சர்டாக மசில் உடம்பை மாற்றுறது ஃபேட் லாஸ். உடம்புல உள்ள ஃபேட்டை மட்டும் கம்மி பண்ணி உடம்பு ஸ்ட்ரக்சராக மாற்றுது. வெயிட் லாஸ்னா உடம்புல வெயிட்டை மட்டும் லாஸ் பண்ணுறது. இப்படி ரெண்டு வகையில் எடுத்துக்கலாமா? வெயிட் லாஸில் என்ன ஆகும்னா உடம்பு ஸ்ட்ரக்சர் ஆகாது. எனக்கு ஃபேட் லாஸ் வேறு வெயிட் லாஸ் வேறுன்றதே இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது. அது என்னுடைய பாணி. மேபி சிலர் வந்து ஃபேட் லாஸையும் வெயிட் லாஸையும் ஒன்றா எடுத்துப்பாங்க. நான் என்னுடைய மெத்தட் சொல்கிறேன். ஓகே. ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ். ஃபேட் லாஸ்னா உடம்பு ஸ்ட்ரக்சரை மாற்றுறது, உடம்புல ஃபேட்டை மட்டும் லாஸ் பண்ணி நல்ல மசில்ஸாக மாற்றுறது. அதுக்கு சம் டயட் ஃபாலோ பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும், கார்டியோஸ் பண்ணணும். ஓகே, டன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சில லேடிஸ் இருப்பாங்க, எனக்கு ஸ்ட்ரக்சரெல்லாம் வேணும், இருக்கிற வெயிட் அதிகமாக இருக்குது, அதை மட்டும் நான் குறைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ், ஒன்லி ஜாக்கிங்கு, இல்லை வந்து டெய்லி அதிக நேரம் வாக்கிங்கு, இல்லை சைக்கிளிங்கு, ஸ்கிப்பிங்கு, இந்த மாதிரி பண்ணிவிட்டு டயட் பண்ணலாம். நான் வந்து என்னுடைய சிலர் வந்து இதை வந்து இப்போ உள்ளவங்க வந்து கேலரி எஃபிஷியன்ட்லாம் பார்த்து பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் வந்து பாடி பில்டிங் மெத்தடில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் நான் இப்போவும் வெயிட் லாஸ், ஃபேட் லாஸுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னென்னா மொத்தத்தில் ரெண்டு விஷயத்துக்குமே, ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ் ரெண்டு விஷயத்துக்குமே நான் வந்து ரைஸை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணுவோம். ஏன்னா பாடி பில்டிங்கில் நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கிறோம். பாடி பில்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் ட்ரைனிங் கொடுத்தவங்களும் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்களும் என்னுடைய மாஸ்டர்ஸும் எங்களுக்கு சொல்லி தந்தது இதுதான். கட்டிங்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா ரைஸே கிடையாது. சீரியஸாக ரைஸே கிடையாது. இன்க்ளூடிங் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் மிஸ்டர் இந்தியா காமராஜ் ஐப்படம் மூவிலோட அவங்க கூட சொல்லியிருப்பாங்க, கட்டிங்கில் நாங்கள் எப்படி பண்ணுவோம், ரைஸே தொட மாட்டோம், சப்பாத்தி மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டயட் நானும் அதே தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம டாக்டர் கிடையாது, சயின்ஸ் பார்த்து உள்ள என்னெல்லாம் பார்த்து அப்படி இல்லை. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அதை சொல்லிக் கொடுக்கும். அந்த மெத்தடில் ரைஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணணும். ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான டயட் பிளான், இவ்வளோ ப்ரோட்டீன்ஸு, இவ்வளவு இது ரெண்டு பேருக்குமே கொடுக்கலாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, மேக்ஸிமம் லேடிஸ், ஏன்னா ஃபேட் லாஸ், வெயிட் லாஸுக்கு பசங்களுக்கு கூட நம்ம வந்து கரெக்டான டயட் பிளான் கொடுத்துடலாம். காலையில் வந்து இத்தனை முட்டை எடுத்துக்கோ, எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோ, இவ்வளோ ஓட்ஸ் எடுத்துக்கோ, அப்புறம் ஒரு 3 சப்பாத்தி எடுத்துக்கோ, பிளாக் காஃபி எடுத்துக்கோ, டேட்ஸ் எடுத்துக்கோ, நட்ஸ் எடுத்துக்கோ, அப்புறம் நைட்டு வந்து அதிகமாக 7 மணிக்கு மேலே சாப்பிடாத, நிறைய தண்ணி குடி, இப்படின்னு ஒவ்வொரு டயட் பிளானையும் கரெக்டாக எழுதி கொடுக்கலாம். ஆனால் இதே இது இப்போ ஒரு லேடிஸ், ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கோ ஒரு மதர் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வீட்டில் டெய்லி வைக்கிறத வச்சு நான் என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள், பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க, பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க, ரைஸு சாப்பிட்றீங்களா, ரைஸு எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணுங்கள், பசிக்குது அப்படின்னா காய்கறிகள் லோட் பண்ணுங்கள். இந்த ஒன்றை தான் நம்ம கொடுக்குறது. ஆனால் அவங்க ஃபேட் லாஸ் பண்ணணும்னாலும், ஸ்ட்ரக்சராக மசில் கொண்டு வரனாலும் ஜிம்முக்கு போய் ஆகணும். இல்லை எனக்கு வெயிட் லாஸ் மட்டும் பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஃபுட்டை கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள், பச்சை காய்கறிகள் மட்டும் அதிகமாக எடுத்துகிட்டு டெய்லி கொஞ்சம் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸை பண்ணுங்கள். அவ்வளோதான். பொறுமையாக பண்ணுங்கள். 50 நாளில் குறைக்கணும், 20 நாளில் குறைக்கணும், ஓடாதீங்க. ஏற்றுறது மட்டும் மெதுவாக உட்காந்து ஏற்றுறது, இறக்குறது மட்டும் ஃபாஸ்ட்டாக இறக்குறது. எப்போவுமே ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது அது ஒரு குறுக்கு வழி தானே. ஆமாம். சரியான வழியில் போகிறத விட குறுக்கு வழியில் போகும்போது ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்தாலும் அதில் என்ன பாதிப்பு ஏற்படும்னு நமக்கு தெரியாது.
ஸோ லேட்டாக போனாலும் பரவாயில்ல, பாதுகாப்பான வழியில் மெதுவாக போங்க. குறுக்கு வழியில் போகணும்னு சொல்லி எதுலேயும் போய் மாட்டிக்கிறாதீங்க. சரி, இப்போ எல்லாராலையும் போயிட்டு ஒரு டயட்டீஷியனையோ இல்லை ஒரு நியூட்ரிஷனிஸ்டையோ பார்த்து நம்ம என்ன சாப்பிடணும், என்ன டயட் பிளான் எடுத்துக்கணும் அப்படின்றது கரெக்டாக கேட்க முடியாதுல்ல சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம வியூவர்ஸுக்காக ஒரு டயட் பிளான், ஃப்ரீ டயட் பிளான் சொல்லுங்கள் சார். சிம்பிளாக சொன்ன போனால் தன்னஞ்செறிவது பொய் இருக்க. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கே தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். நல்ல வடையும் பிரியாணியும் திங்கக்கூடாது டெய்லியும் நமக்கே தெரியும். சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் நமக்கே தெரியும். நல்ல தண்ணி குடிக்கணும் நமக்கே தெரியும். எல்லாமே நமக்கே தெரியும். அதனால் ஒரு டயட்டிஷியனுக்குன்னு போய் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்னையை பொறுத்தவரை. இன்னொன்று, சாப்பிட்றதுக்காக தான் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காக தான் வாழ்கிறோம். ஃபிட்னஸ்ங்கிறது நல்ல சாப்பிட்றது தான். சாப்பிடாம அப்படியே தவத்தில் இருக்கிறதுக்கு இல்லை. அதான் மனுஷ வாழ்க்கை. நல்ல சாப்பிட்றதுக்காக தான் ஃபிட்னஸ் வேணும். ஒருவேளை நம்ம ஃபிட்னஸை நம்ம இழந்துட்டோம், ஓவர் ஒபேசிட்டி ஆகிட்டோம்னா ஃபிட் ஆகிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு உடம்பு வச்சுக்கணும். இப்போ நான் நல்லா சாப்பிட மாட்டேனே, நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னா நல்லா சாப்பிடுவேன். ஆனால் அதுக்கேற்ப ஒர்க் அவுட் பண்ணுவேன். இங்கே என்ன நடக்குது, நல்லா சாப்பிடுவோம், அதுக்கேற்ப ஒர்க்கு கொடுக்க மாட்டோம். சிம்பிள். ஸோ என்ன சாப்பிடணும் நான் ஒரு டயட் பிளான் கொடுக்கறத விட அதை வேணால் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிற விஷயம் இதுதான். என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும். உனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா சாப்பாடை கம்மி பண்ணணும். சாப்பாடை கம்மி பண்ணிட்டு நல்ல ஏதாவது வேலைகளை அதிகம் பண்ணணும். பண்ணால் வெயிட் அதிகமாக லாஸ் ஆக போகுது. இதுக்கு நான் வந்து ஒரு பைக் மெத்தடை வந்து அழகாக சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படின்னா, இப்போ ஒரு வண்டி இருக்குது, வண்டியில் பெட்ரோல் போடுறோம். பெட்ரோல் போட்டு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம். 100 ரூபா ஓட்டிடுறோம். மிச்சம் உள்ள 100 ரூபா இல்லை 50 ரூபா ஓட்டிடுறோம். 50 ரூபா பெட்ரோல் அதில் கிடக்கும். ஆனால் ஹியூமன் பாடியில் என்ன ஆகுது, நம்ம கொடுக்குற ஃபுட் எல்லாமே ஃபியூல்ஸாக மாறுது. மாறின ஃபியூல்ஸ் என்ன ஆகுது, எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நாம் வந்து அதை செலவே பண்ணலை. அந்த எனர்ஜிஸ் என்ன ஆகும், ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல தங்கிடும். அப்போ நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டுங்கிறது நம்ம செலவு பண்ணாத எனர்ஜி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொடுக்குற ஃபியூவலை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வேலையை அதிகப்படுத்தணும். முடிஞ்சு போச்சு. ஃபுட்டு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு சத்தியமாக ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் தெரியும். எது ஹெல்த்தியான உணவுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ டயட்டீஷியனை இவங்க தேடி போய் ஓடுறதே வந்து என்ன காரணம்னா, நம்மளை கண்ட்ரோலில் வச்சுக்க ஒரு கடிவாளம் வேணும் தான். தெரியாமல் இவங்க போகிறது இல்லை. நம்மளை கண்ட்ரோலில் வச்சுக்க ஒரு கடிவாளம் வேணும். நீயாவே உன்னை கண்ட்ரோல் பண்ணாமல் இன்னொருத்தர் உன்னை கண்ட்ரோல் பண்ணால் நடக்கவே செய்யாது. ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவு ஃபுட்டை கம்மி பண்ணிவிட்டு வேலையை அதிகப்படுத்தும். பச்சை காய்கறிகள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கு. யாருனாலுமே உணவுகளை வந்து மொத்தமாக எடுக்கக்கூடாது. இன்னொன்று, ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னையை பொறுத்தவரை நைட் ஃபுட்டை வந்து தவிர்க்கணும். ஒரு 6:30-7 மணியோட நம்ம ஃபுட்டு சாட் முடிஞ்சிடணும். அதுக்கு பிறகு தண்ணி தான். அதுக்கு பிறகு ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஹெல்த்தியான இதாக இருக்கும். நைட்டு எப்போவுமே அந்த 7 மணியோட அதுவும் சிம்பிள் ஃபுட்டாக சாப்பிட முடிக்கணும். மார்னிங் நல்லா சாப்பிடுங்க, மதியம் நல்லா சாப்பிடுங்க, நைட்டு பெரிய அளவில் சாப்பிட்றாங்க. அதுவே நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி. இங்கே மேக்ஸிமம் பேர் ஃபேட் அதிகமாகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நைட்டு தான் ஃபுல்லாக அடிக்கும். ஆமாம், நைட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு படுத்து தூங்கிடுவோம். அந்த எனர்ஜி அவ்வளோ அப்படியே தங்கிடும். இதுதான் ஃபேட்டாகவும் இதாகவும் மாறுறது, ஒபேசிட்டியாகவும் மாறுறது. சரி, இப்போ ஃபேட் லாஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வெயிட் கெயின் பண்ணணும்னா அவங்க என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்? இந்த விஷயத்துக்கு நான் சேம் அதே டைலாக் தான் தன்னஞ்செறிவது போயிருக்கேன். என்ன காரணம்னா, அங்கே வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்கிறான் பாருங்க, ஒல்லியாக இருப்பான். அவனுக்கு வந்து நல்லா சாப்பிடணும்னு தெரியும், ஆனால் சாப்பிடவே மாட்டான். 2 நாள் ஒரு ஃபாலோ பண்ணுவான், கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பழகுவான் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவான். அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டான். வெயிட் கெயின் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரே நேரத்தில் சாப்பிடாம பிரித்து கொடுக்கணும் ஃபுட்டை. கார்போட்டிக் உணவுகள், புரோட்டீன் உணவுகள். நான் அன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கல் கூட படித்தேன். அதில் ஒரு டைப் ஆஃப் பாடிக்கு வந்து உடம்பு கெயினே ஆகலைன்னா என்ன காரணம், அவங்க உடம்புல இன்னும் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் லோட் பண்ணணும். ப்ரோட்டீன்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லோட் பண்ணணும். ப்ரோட்டீன் எதில் இருக்குது, சிக்கனில் இருக்குது, முட்டையில் இருக்குது, பீஃபில் இருக்குது, அதுக்கப்புறம் காய்கறி இதெல்லாம் பன்னீரில் இருக்குது. இதெல்லாம் வந்து அதிலெல்லாம் இருக்கிறத விடையும் இந்த சிக்கன் முட்டையில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கணும். நான் இப்போ இத்தனை கிராம்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய பாடிக்கு எப்போ ஒவ்வொன்றும் மாறும். ஸோ அவங்களே அதை கால்குலேட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். உன்னால் என்ன முடியுமோ அதை கொடுன்னு நான் சொல்லுவேன். சோயா சங்க்ஸ் கொடுக்கறத பற்றி கூட நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ சொல்லுவேன். சோயா சங்க்ஸ் வந்து ஹார்மோன் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துன்னு சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதனால் அதையும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இங்கே வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு சிலருக்கு சிக்கன் முட்டையை நான் கொடுத்துக்க மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுறது? ஆமாம், வெஜிடேரியன்லாம் என்ன பண்ணுவாங்க? வெஜிடேரியன்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னா, வெயிட் கெயின் தானே பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு கார்போவாச்சும் கொடுங்க. பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குல்ல, பன்னீர் கொடுங்க. ஆனால் எது பண்ணாலும் ஒரு ஒரு உணவு திட்டத்தை நமக்கேற்ப நாம் அமைக்கணும். அதுதான் சொல்கிறேன். உணவு முறைங்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ப மாறுது. நம்மளால் என்ன எடுக்க முடியும், நம்மளால் என்ன சாப்பிட முடியும், நமக்கான டைமிங் என்ன, இது எல்லாமே நமக்கு தான் தெரியும். இதனால தான் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது எப்படின்னா, ஆன்லைனில் உள்ள விஷயம் ஒருத்தங்க டயட் பிளான் சொல்கிறான்னா அதை வந்து பிளைண்டெல்லாம் ஒன்று நம்பக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம் சொல்கிறோம்.
நான் ஏன்னா பக்கத்தில் உள்ள என்னுடைய ஸ்டூடெண்ட்டை கரெக்டாக பார்த்துப்பேன். எனக்கு என்ன சாப்பிட்டா என்ன ஏதுன்னு தெரியும், அவனுடைய டைமிங் தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அந்த ஜிம்மில் உள்ள ட்ரெயினருக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், உங்கள் டைமிங் என்ன, உங்களுக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்குது, எல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே இருக்காமல் கொஞ்சம் உங்கள் ட்ரெயினருடைய வார்த்தைகளையும் கேளுங்க. நம்மளுடைய இது என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். உன்னால் என்ன முடியுதோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பழம், வாழைப்பழம், அப்புறம் வந்து கிழங்கு, அப்புறம் வந்து ரைஸு. ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு எப்படி ரைஸ் நம்ம கம்மி பண்ண சொல்கிறோமோ அதே மாதிரி வெயிட் கெயின் பண்ணோன்னா முடிஞ்ச அளவுக்கு ரைஸை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்கிறோம். ஒன்று. அதுக்கப்புறம் மில்க்டு ப்ராடக்ட்ஸு, இந்த பன்னீர், நெய் இதெல்லாம் வந்து உணவில் சேர்த்துக்கலாம். நட்ஸு நிறைய சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து வெயிட் கெயின் பண்ணும். வெயிட் கெயின் பண்ணுற ஐட்டங்கள்னு நெட்டில் போட்டாலே நிறைய வருது. நம்மளுடைய அவைலபிலிட்டி என்ன, நம்ம டைம் என்ன, அதுக்கு எப்போ பிரிச்சுக்கோ. டெய்லி இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் ஒரு சாப்பாடு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோன்னா அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் விடாமல் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் வெயிட் கெயின் ஆக போகுது. நம்ம எதுவுமே பண்ணாமல் வரணும் 2 நாள் பண்ணோம்னாலாம் நடக்காது. இப்படி எங்களுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை வந்து ரொம்ப தெளிவாக தீர்த்து வச்சிங்க சார். நன்றி. நன்றி. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். எப்போ சொல்கிறேன், நம்ம சேம் டைலாக் தான். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லை பிடிச்சது எடுத்துக்கோ, சரினா எடுத்துக்கோ, இல்லை சரியானதை எடுத்துக்கோ. நான் உங்கள் ராஜா பரம்.